அமெரிக்காவோட மதுவிலக்கு முயற்சி ஏன் ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். அதாவது 1920கள்ல ஒரு நல்ல நோக்கத்தோட அமெரிக்கா முழுசா மதுவுக்கு தடை போட்டாங்க. ஆனா பாருங்க, அதே சட்டம் எப்படி நாட்டை குற்றவாளிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு 10 வருஷத்திலேயே அவசரமா நீக்கப்பட்டுச்சுங்கிறது தான் கதை. முதலாவதா இந்த தடைக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். பெஞ்சமின் ரஷ் மாதிரி சில மருத்துவர்கள் மது குடிக்கிறதுனால உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு சொன்னாங்க. இத கேட்டு 1919ல 18வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து மது உற்பத்தி, விற்பனை, போக்குவரத்துன்னு எல்லாத்தையும் தடை செஞ்சாங்க. இதை அமல்படுத்த வோல்ஸ்டேட் சட்டம்னு ஒன்னு இருந்துச்சு. இரண்டாவதா, எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த தடையால மக்கள் குடிக்கிறத நிறுத்தல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய கள்ளச்சந்தை உருவாச்சு. சிகாகோல அல் கப்போன் மாதிரி பெரிய தாதாக்கள் எல்லாம் சட்டவிரோதமா மது ஆனன சாம்ராஜ்யங்களே உருவாக்கினாங்க. இதனால குற்றச்செயல்கள் கட்டுக்கடங்காம போய் சட்டம் ஒழுங்கே சீர்குலைஞ்சது. கடைசியா இந்த சட்டத்தை ரத்து செஞ்சது. குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல, அதனால மதுவை சட்டப்பூர்வமாக்கி அது மூலமா வரியாவது சம்பாதிக்கலான்னு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதோட விளைவுதான் டிசம்பர் 1933ல 21வது திருத்தம் வந்து அந்த 18வது திருத்தத்தை ரத்து செஞ்சது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு வந்த சட்டம் கடைசியில அமெரிக்காவையே குற்றவாளிகளோட கையில கொடுத்ததுதான் மிச்சம்.